இந்த மாதத்துக்குரிய வாக்குத்தத்த வசனமாக எடுத்துக்கொள்ளுங்கள். சங்கீதம் 23 அதிகாரம் 3 வசனத்தை நம்ம யாராவது எடுத்தவர்கள் வாசிங்க. சங்கீதம் அவர் என் ஆத்துமாவை தேற்றி அவர் நாமத்தின் நிமித்தம் என்னை நீதியின் பாதையிலே நடத்துவார். அல்லேலூயா. இந்த மாதத்தில் நான் ஆண்டவர் சமூகத்தில் ஜெபிக்கும் போது, ஆண்டவரே இந்த மாசத்தை நாங்க முடிக்க போகிறோம், என்ன வாக்குத்தத்தம் எங்களுக்கு எங்க சபைக்கு நீங்க வைத்திருக்கும் போது ஆண்டவர் சொன்னாரு, ஆத்துமாவை தேற்றி நான் நீதியின் பாதையிலே நடத்துவேன். அல்லேலூயா. ஆண்டவர் நமக்கு இந்த மாதத்துல என்ன தருவார்னா, ஆத்துமாவுக்கு ஒரு இளைப்பாறுதலை தருவாராக. நம் ஆத்துமாவை ஆண்டவர் தேற்றுவாராக. இங்க பாருங்க, இங்க பாருங்க, ஏன்னா கரண்ட் இல்ல, அதனால ரொம்ப என்ன பண்ணுவது, ரொம்ப வாய்ஸ் உயர்த்தி பேச முடியும், கொஞ்சம் கவனமா கேளுங்க. ஆத்துமாவுக்கு ஒரு இளைப்பாறுதலை, ஒரு சமாதானத்தை ஆண்டவர் தருவார். நல்லா பாருங்களேன், நம்ம வாழ்க்கையில இந்த இருதயம் இருக்குது பாருங்க, இந்த ஆத்துமா இருக்குது பாருங்க, நம்ம ஆவி ஆத்துமா சரீரம் 3 நமக்குள்ள இருக்குது. நம்ம ஒரே ஒரு சரீரம் மாத்திரம் கிடையாது, நமக்குள்ள ஒரு ஆத்துமா இருக்குது, நமக்குள்ள ஒரு ஆவி இருக்கிறது, இது சரீரமா இருக்கிறது. நான் சொல்றேன் பாருங்க, இந்த ஆத்மாவும் இந்த சரீரம் எங்க இருக்குது நீங்க தேடினீங்கன்னா கண்டே பிடிக்க முடியாது. சரீரத்துல எங்கன்னா இருக்கு கண்டுபிடிக்க முடியுமா? இந்த கையை பார்த்து என் ஆத்மா நெஞ்சில இருக்கு. சில பேர் சொல்லுவாங்க, உங்க ஆத்மா எங்க இருக்குதுன்னு கேட்டா, உங்களுடைய ஆவி எங்க இருக்குன்னு கேட்டா நெஞ்சில இருக்குன்னு சொல்லுவாங்க. சில பேர் கேட்டா என் மூளையில இருக்குன்னு சொல்லுவாங்க. சில பேர் சொல்லுவாங்க அங்கெல்லாம் இல்ல, என் நரம்புல இருக்குது, என் ரத்தத்தை. நான் சொல்றேன் பாருங்க, உன் ஆத்மா எங்க இருக்குன்னா உனக்குள் தான் இருக்குது. எப்படி இருக்கு உன் கண்ணுக்கு தெரியாது. நான் சொல்லுகிறேன் பாருங்களேன், இந்த 11 மாதங்களில நீங்க அதிகமாக கஷ்டப்பட்ட ஒரு விஷயம் என்ன தெரியுங்களா? நான் சொல்லட்டுமா? பொருளாதாரம் கிடையாது, எந்த ஒரு தடைகள் கிடையாது. உங்க இந்த ஆத்மா கலங்கிறது தான் இருக்கிறதுல மோசமான விஷயம். இந்த இருதயம் இருக்குது பாருங்க, இந்த ஆத்மா இருக்குது பாருங்க, அடிக்கடி கலங்க ஆரம்பிச்சிடும். ஏனே தெரியாது. சில பேருடைய நான் பார்த்துருக்கிறேன், நல்லா இருப்பாங்க, திடீர்னு அமைதியாயிடுவாங்க, எதனா குறிச்சு யோசிப்பாங்க, திடீர்னு அழுவ ஆரம்பிச்சிருவாங்க, அவங்க கலங்க ஆரம்பிச்சிருவாங்க. ஏனே தெரியாது. ஏன் தெரியுமா? ஏதோ ஒரு காரியத்தை குறித்து சிந்தனையில ஓடிக்கொண்டே இருக்கும். அது அவங்க சிந்தனை விட்டு நீங்காது. ஒரு காரியம் பாரம் அப்படியே அமுழ்த்த அது கண்ணீரா வர ஆரம்பிக்கும். யாரெல்லாம் இந்த 11 மாதம் அப்படி நீ கடந்து வந்தீங்க, அந்த காரியம் எப்படி நம்ம வாழ்க்கையில நேரிடும்? நான் சொல்றேன் பாருங்க, வேலைக்கு போயினே இருப்பீங்க, வேலைக்கு போயினே இருக்கும் போது திடீர்னு நமக்கு நினைவு வந்துடும், குடும்பத்தை குறிச்சு, எதிர்காலத்தை குறிச்சு. உடனே ஆத்மா கலங்க ஆரம்பிச்சிடும். அது ஏனே தெரியாது. ஆனா பக்கத்துல இருக்கிறவங்க எல்லாம் சந்தோஷமா இருப்பாங்க, ரொம்ப மகிழ்ச்சியா இருப்பாங்க. ஆனா அந்த மகிழ்ச்சி, அந்த சந்தோஷம் ஒரு நம்மளை இம்பாக்டே பண்ண தாக்கத்தை ஏற்படுது. நல்லா பாருங்களேன், ஒரு ட்ரிப்புக்கு எல்லாம் சந்தோஷமா போறாங்க, அவன் ஜாலியா இருப்பான், ஆனா அவனை விட பிரச்சனை நம்மளுக்கு கம்மியா தான் இருக்கும். ஆனா நம்ம இருதயத்துக்கு ஒரு இளைப்பாறுதலே கிடைக்காது. ஏன் தெரியுமா? நம்ம குடும்பத்தை குறிச்சு, பிள்ளைகளை குறிச்சு, இப்ப சொன்னாங்களே, என்னை இப்படி சொல்லிட்டாங்க, அவங்க என்னை இப்படி நடத்திட்டாங்க, என் பிள்ளை இப்படி நடத்திட்டாங்க, என் பிள்ளைக்கு நான் பீஸ் கட்டல, என் வாழ்க்கையில இன்னும் ஏன் இப்படி இருக்குது, இந்த காரியம் நான் சொல்றேன் பாருங்க. பொதுவா ஆண்களுக்கு நான் சொல்றேன், என் அனுபவத்தை சொல்றேன், வண்டி ஓட்டும் போதுதான் இந்த அனுபவங்கள் அதிகமா வரும் ஒரு ஆண்களுக்கு. நான் நிஜமா சொல்றேன், எல்லாருக்கும் இந்த ஃபீலிங் புரியும். ஏன் தெரியுமா? இந்த வண்டியில யாருமே பின்னாடி இருக்க மாட்டாங்க, தனியா அது லாங் டிரைவ் போகும்போது நான் சொல்றேன் பாருங்களேன், நம்ம வண்டி ஓட்டும் போது எதிரில யார் வர்றது கூட சில நேரத்தில் தெரியாது. ஏன் தெரியுமா? சிந்தனையில பல காரியங்கள் ஓடிக்கொண்டிருக்கும். பிள்ளைய குறித்து, குடும்பத்தை குறிச்சு, பொருளாதாரத்தை குறிச்சு, இன்னும் இந்த காரியம் எப்படி நடக்க போகுது, இந்த காரியம் எப்படி செய்ய போறோம். எத்தனை பேர் ஒத்துக்கொள்றீங்க? இந்த டிராவல் டைம்ல தான் நிறைய காரியங்கள் ஓடிக்கொண்டு. இது இந்த குடும்பத்துல வேலைக்கு போகும்போது இந்த பிரச்சனை வந்துச்சுன்னு வச்சுங்களேன், ஒரு நாளை தூங்கும் போது அவ்வளவுதான். அந்த டிராவல் டைம்ல என்னென்னவோ தோணும். எனக்கு தெரியும், நிறைய பேருடைய வாழ்க்கையில போகும்போது சில பேர் நினைப்பாங்க, எங்கன்னா இந்த பிரச்சனைக்கு வண்டி எங்கன்னா விட்டுட்டு செத்துடலாமா, அப்படிதான் நினைப்பு வரும். ஏன் தெரியுமா? அந்த இருதயம் சும்மாவே விடாது, இந்த ஆத்மா சும்மாவே விடாது, கலங்க ஆரம்பிச்சிடும். அது இந்த தனிமையில். அதான் பாருங்களேன், வண்டி சில பேர் பார்க்கும்போது காலையில கிளம்பும் போது எதனா ஒரு பிரச்சனையோடு அந்த கிளம்பி போகும் போதே நினைப்பாங்க, அதை யோசிக்க கூடாது, அதை சிந்திக்க கூடாது. ஆனா வண்டியில போகும் போதே என்ன பண்ணா, அந்த சிந்தனை அது எல்லாம் வரும்போது இருதயம் கலங்க ஆரம்பிக்கும். உடனே சொல்லும், பெசாது இந்த வாழ்க்கைக்கு எதனா வண்டி எங்கன்னா விட்டுடலாமா, ஏன்னா செத்துடலாமா. எத்தனையோ முறை இந்த வருஷத்துல நீங்க நினைச்சிருப்பீங்க, சொல்லுங்க பாக்கலாம், எத்தனையோ முறை நினைச்சிருப்பீங்க. தனிமையா உட்கார்ந்து இருக்கும் போது வீட்டுல பெண்கள் நீங்க எப்படி தெரியுமா, ஆண்கள் இல்லாத நேரத்துல ஒருவேளை வேலைக்கு போறவங்க, அந்த வேலைக்கு போற நேரத்துல இந்த எண்ணங்கள் வரும். ஒருவேளை வீட்டுல யாருமே இல்ல, நீங்க மட்டும் தனிமையா இருக்கிறீங்க, உங்க பிள்ளைங்கள் இல்ல, கணவர் இல்ல, நீங்க பாட்டு தனியா இருக்கிறீங்க. உங்க கணவர் ஏதோ ஒரு வார்த்தையை சொல்லிட்டாரு, ஏதோ ஒரு காரியம் நடந்துருச்சு, இந்த காரியம் என்ன ஆகும், உடனே ஆத்மா கலங்க ஆரம்பிக்கும். எனக்குன்னு யாரே இல்லையே,
என்ன நடத்துக்குது எதுவும் இல்லையே. நான் சொல்லட்டுமா, இந்த ஆத்மா ரெஸ்ட்லெஸ்ஸா இருக்கும் எப்பவுமே. அதான் சொல்லுவாங்க, நம்ம தூங்குனா கூட நம்ம நினைவுகள் வந்து தூங்கவே தூங்காதான். அதனாலதான் சொப்பனங்களே வருது. நம்மளுக்கு ஏன் சொப்பனங்கள் வருதுன்னா, பாருங்க, நல்லா தூங்குறீங்க, தூங்கும் போது எப்படி சொப்பனம் வருது? நீங்க மூச்சுன்னா பாக்குறீங்க, நல்லா பாருங்களேன், தூங்குறீங்க, எப்படி உங்களுக்கு கனவு வருது, ஞாபகம் வருது? அப்ப ஏதோ ஒரு காரியம் உங்க சரீரத்துக்குள்ள ஆக்டிவேட் ஆகினே இருக்குது. அந்த காரியத்தை குறிச்சு யோசிக்கிறதுனால தான் அந்த சிந்தனை நிமித்தம் கனவுகளும் சொப்பனம் வருது. அப்பதான் தெரியுமா, தூங்குனா கூட நல்லா பாருங்களேன், திடீர்னு இப்படி எழுப்பினா போதும் சில பேர் படான்னு எழுச்சிப்பாங்க. ஏன் தெரியுமா? ஏதோ ஒரு காரியம் நடந்துருச்சா, ஏதோ அந்த காரியம் நடந்துருச்சா, அந்த பயம் வந்துனே இருக்கும். ஏதோ ஒரு காரியம், ஏன் தெரியுமா, அந்த இருதயம் கலங்கி கொண்டிருக்கிறது. நான் சொல்லுகிறேன், இந்த 11 மாதங்கள் வாழ்க்கையில எதை நிமித்தம் உன் இருதயம் கலங்கிற்றோ, கர்த்தர் சொல்லுகிறா, உன் ஆத்துமாவை நான் தேற்றி என் நாமத்தின் நிமித்தம் உன்னை நீதியின் பாதையில நடத்துவேன். அல்லேலூயா, அல்லேலூயா. உன்னை நீதியின் பாதையில கர்த்தர் நடத்துவாராக. ஹல்லேலூயா. எப்படி ஆண்டவர் மனுஷனுடைய இருதயத்தை தேற்றாருன்னா, ஒரு 3 காரியத்தை சொல்லி நான் முடிக்க ஆசைப்படுகிறேன். ஒரு 3 காரியம் ஆண்டவர் எப்படி ஆத்மாவை தேற்றி அவர் நடத்துகிற தேவனா இருக்கிறார். முதல் காரியம், வாக்குத்தத்தங்களை தந்து தம் ஆத்துமாக்களை தேற்றி ஆண்டவர் நடத்துவராய் இருக்கிறார். எல்லாரையும் சேர்ந்து என்னோட எடுத்துக்கொள்ளுங்க. ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை நாம் வாசிக்கலாம். ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் தகப்பனுடைய வீட்டையும் புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. இங்க நிறுத்திக் கொள்ளலாம். இங்க பாருங்களேன், ஆண்ட முதல் காரியம் உங்க ஆத்மாக்களை எப்படி நம்ம தேற்றுவாரு? வாக்கு தத்தங்களினால. வாக்கு தத்தங்கள்னால்தான் இருந்து என்ன பண்ணும், இது தேற்ற முடியும். இங்க பாருங்களேன், இந்த ஆத்மாக்கு ஒரு இளைப்பாறுதல் தேற்றப்படணும்னா வாக்கு தத்தங்கள்னா ஆண்டு முதல் செய்கிற காரியம். நல்லா பாருங்க, ஆபிரகாமை கர்த்தர் அழைக்கும் போது 75 வருடங்கள் அழைக்கிறார். ஆனா சொல்லுகிறா, நீ உன் வீட்டையும் உன் இனத்தாரையும் விட்டு நான் காண்பிக்கும் தேசத்துக்கு நீ புறப்பட்டு போ. நிலையற்றவன் வாழ்க்கையை துவங்கும் போதே கர்த்தருக்குள்ள, இங்க பாருங்களேன், கர்த்தருக்குள்ள வாழ்க்கையை துவங்கும் போதே ஆபிரகாமுடைய வாழ்க்கை எப்படி தம்மாது? ஒரு கொஸ்டின் மார்க். கொஸ்டின் மார்க் தான் வாழ்க்கை ஆரம்பிக்கும். திடீர்னு இங்க நல்லா பாருங்களேன், ஆபிரகாம் நல்லா இருந்தானா, நல்ல சொந்த பந்தங்களோடு இருந்தானா, இனத்தார் பெரிய ஆளா, பிசினஸ் மேனு. திடீர்னு நல்லா பாருங்களேன், நல்ல குடும்பத்தோட நல்லா வாழ்றீங்க, எல்லாமே இருக்குது, பணம் இருக்குது, வீடு இருக்குது, எல்லாமே இருக்குது. திடீர்னு கர்த்தர் சொல்றாரு, நான் காண்பிக்க தேசத்துக்கு எல்லாத்தையும் விட்டுட்டு வரணும்ன்றாரு. எங்கன்னா மனசு வருமா? ஆனா வரவே வராது. ஆனா ஆண்டவர் எதை விட்டு வரும்போது எதை தருவ சொல்றாருன்னா, ஒன்று இல்லாத காரியங்களை தருவ சொல்ற. என்ன தெரியுமா? அவன் இடத்துல வீடு இருந்தது, மக்கள் இருந்தது, எல்லாம் இருந்தது. அவனது இல்லாத ஒன்று என்ன தெரியுமா? சந்ததி இல்லாம இருந்தது. கர்த்தர் சொல்றா, 2ஆம் வசனம், நான் வேகமா போகிறேன். 2ஆம் வசனம் சொல்றா, நான் உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்தி உன்னை பெரிய ஜாதியாக்குவேன். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் சொல்லுகிறேன் பாருங்க, கர்த்தர் உன்னை அழைச்சாருன்னா உங்களை இல்லாத செய்யறதுதான் கர்த்தர் உன்னை அழைக்கிறார். அல்லேலூயா. உங்களை இருக்கிறதே ஆண்டவர் கொடுத்து உன்னை எப்பவுமே அழைக்க மாட்டார். உன் இடத்துல எது இல்லை இந்த காலை வேளையில, எதை நிமித்தம் இருதயம் கலங்கி கொண்டிருக்கிறது? ஒருவேளை நினைச்சு பாருங்களேன், ஆண்டவர் அறியாத இருந்த ஆபிரகாமுடைய வாழ்க்கையில 75 வருடங்கள், பிள்ளை இல்லப்பா, பிள்ளை இல்லப்பா, நம்மளுக்கு சந்ததி இல்லப்பா, அவங்களுக்கு பிள்ளை இருக்குது, இதெல்லாம் இருக்கும். ஆண்டவர் பாருங்களேன், சொந்த பந்தத்தை தரேன்னு சொல்லல, நான் உனக்கு வீட்டை தரேன்னு சொல்லல, அதை தரேன் சொல்ல. ஆண்டவர் சொன்னாரு, உன்னை பெரிய ஜாதியாக்குவேன், பெரிய ஜாதியாக்குவேன், வானத்தின் நட்சத்திரங்களை போல, பூமி மணலை போல உன்னை நான் பெருக பண்ணுவேன் சொல்றாரு. உன் பேரை நான் பெருமைப்படுத்துவேன், உன் பேரை நான் பெருமைப்படுத்துவேன். நான் சொல்லட்டுமா, இந்த நேரத்துல வாழ்க்கையில எல்லாவற்றையும் நான் இழந்துட்டேன், எனக்குன்னு ஒண்ணுமே இல்லை, வாழ்க்கையில நான் எதுவுமே இல்லைன்னு நினைச்சீங்கன்னா, நான் சொல்றேன் பாருங்க, கர்த்தர் உங்களை அழைக்கின்ற தேவனாயிருக்கிறார். கர்த்தர் சொல்லுகிறார், நான் காண்பிக்கிற இடத்துக்கு போ. ஏன் நீ கலங்குற? நீ ஏன் கலங்குற? சில நேரத்தை சொல்றேன் பாருங்க, கர்த்தர் சில எல்லாவற்றையும் விட சொல்லுவாரு, நமக்கு தெரியாது. நான் சொல்றேன் பாருங்களேன், சில நேரத்துல ஆண்டவர் உங்களை வந்து எல்லாத்தையும் விட சொல்லுவார். ஏன்னே தெரியாது, விட சொல்லுவாரு. உங்க விடத்துல என்ன தெரியுங்களா? நான் சொல்லட்டுமா, எதை விட சொல்லுவார்? எப்படி நம்ம ஆண்டவர் செய்வாரு? உணர்த்துவாரு, உணர்த்துவார். எப்படி நம்ம உணர்த்துவாரு? சில நேரங்கள்ல ஒரு சகோதரன் பேசும்போது சொன்னாரு, எனக்கு எதை குறிச்சு இன்ட்ரெஸ்ட் வர மாட்டேங்குது, போனு நோன்னாலும் இன்ட்ரெஸ்ட் வர மாட்டேங்குது, ஃப்ரெண்ட் இடத்துல பேசினாலும் எனக்கு இன்ட்ரெஸ்ட் வர மாட்டேங்குது, எனக்கு எங்கன்னா போய் சாப்பிட்னா கூட இன்ட்ரெஸ்ட் வர மாட்டேன். நான் சொல்லட்டுமா,
உனக்கு கர்த்தர் அந்த காரியத்தை எல்லாத்தையும் செய்வார். இன்னைக்கு எதை நீ அதிகமா நேசிக்கிறாயோ கர்த்தர் உனக்குள்ள அப்படி உண்டு பண்ணுவார். சில பேர்களை பாருங்களேன், அன்னைக்கு நல்லா ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசுவாங்க, இன்னொரு போய் நீ போய் ஃப்ரெண்டு அதே ஃப்ரெண்டு கூட போய் உட்காந்து பேசி பாருங்களேன், சரிடா நான் வரேன், நான் வீட்டுக்கு போறேன். ஏன் தெரியுமா? அந்த வெறுப்பு வந்துடும், உனக்கு சலிப்பு வந்துடும், அவன் யார் என்று தெரிஞ்சிடும், அந்த முகம் என்னன்னு தெரிஞ்சிடும். அதே போல ஒரு வேலை வெளியே போறது ரொம்ப பிடிக்கும். இன்னைக்கு நான் சொல்றேன் பாருங்க, அந்த இன்ட்ரெஸ்டே உங்களுக்கு இழந்துருவீங்க. நான் சொல்றேன் பாருங்க, இதுதான் விடுகிற காரியம். இன்னைக்கு எதை நீங்க விட்டு வர முடியாது, எங்க விட்டு எங்க போவீங்க? ஆனா சொல்லட்டுமா, கர்த்தர் எந்த காரியத்தின் நிமித்தமாக உங்க ஆத்துமா கலங்கி கொண்டிருக்கிறது, ஆண்டவர் சொல்லுகிறான், நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன், நான் உன்னை பெரிய ஜாதி ஆக்குறேன், உன்னை நான் பெருமைப்படுத்துகிறேன், நீ ஏன் கலங்குறாய்? அல்லேலூயா. ஆண்டவர் செய்கிற காரியம் முதல் வாக்கு தத்தங்களினால் இருதயங்களை தேற்றுகிற தேவனாய் இருக்கிறார். நம்ம பாருங்களேன், வாழ்க்கையில ஒவ்வொரு மாதமும் ஒரு நம்பிக்கை எப்படி வரணும்? வாக்கு தத்தங்களினால வரணும். இந்த வருஷத்தை துவங்கும் போது கூட எதுல துவங்குறோம்? நான் உன்னை அதிசயங்களை. இந்த மாதத்துக்கு எதுல நம்ம ஆரம்பிக்கிறோம்? வாக்கு தத்தம். உன் ஆத்துமாவை தேற்றி என் நாமத்தின் நிமித்தம் உன்னை நீதி. இது வாக்கு தத்தம். இதெல்லாம் இது பாளையத்து கூட நீங்க வந்திருக்கிறீங்க. நான் சொல்றேன் பாருங்களேன், இப்போ தாரணி இருக்கிறது போலவே எந்த மனநிலைமையோட நீங்க இருக்கிறீங்க கிடையவே கிடையாது. கேட்கிற ஒவ்வொரு மனநிலைமை உங்களுக்கு தெரியுமா? இங்க பேசும்போது நான் ஒரு வார்த்தை நான் பேசுறதா இருக்கு, நான் புரிஞ்சுக்கொள்ளுங்க. கர்த்தர் தனிப்பட்ட விதத்துல ஒவ்வொரு டீல் பண்ணினே இருப்பாரு, ஒவ்வொருட பேசிக்கொண்டே இருப்பார். நான் சிறு பிள்ளையாகட்டும் பெரியவங்களாகட்டும் உன்னோட பேசிக்கொண்டே இருப்பார். சின்ன நினைப்போம் கர்த்தர் எங்க பேசுறாரு, அவரு நான் அப்படி கிடையாது. உன் சூழ்நிலை அறிந்துதான் ஆண்டவர் பேசிக் கொண்டிருக்கிறார், உன்னோட இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். நீ எந்த நிலைமையில இருந்தா நான் சொல்லுகிறேன் பாருங்க, ஆண்டவரை நினைத்து பார்க்கும் போது ஆண்டவனோட பேச ஆரம்பிச்சிருவாரு. இன்னைக்கு சொல்லுகிறார், நீ சோர்ந்து போய் வந்திருக்கிற, நீ உடைந்து போய் வந்திருக்கிற, மனுஷனுடைய அன்பினால எல்லாத்தையும் ஏமாந்து போய் வந்திருக்கிற, உனக்கு நம்பிக்கை வாழ்க்கையில ஒன்றுமே இல்லை. இந்த கால வேளை இந்த வருஷத்தை நீ முடிக்க போகிற. கர்த்தர் சொல்லுகிறார், வாக்கு தத்தங்களினால் உன் இருதயம் தேற்றப்படுவதாக, நான் உன்னை ஆசீர்வதித்து உன்னை பெருக பண்ணி உன் பெரிய ஜாதியா உன்னை நான் மாட்ட போகிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் எப்படி செய்யறாருன்னா, சில நேரத்தை விட்டு வரணும், சில நேரத்துல எல்லாவற்றையும் விட்டுட்டு போகவும் ஆரம்பிக்கணும். எப்படி தெரியுமா? என்னோட எடுத்துக்கொள்ளுங்க, ஆதியாகமம் 31ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை எடுத்து வாசிங்க பார்க்கலாம். அவர்களை நோக்கி என் தேவன் என்னோடு கூட இருக்கிறார். அஞ்சு தானே வாசிக்கிறீங்க? 31:5 அதுல பாத்தீங்கன்னா, இங்க பாருங்களேன், கர்த்தர் சொல்லுகிறாரு. இங்க பாருங்க கர்த்தர் இங்க சொல்லுகிறாரு யாக்கோபு இடத்துல. இங்க பாருங்க, இந்த சப்ஜெக்டுக்குள்ள வந்துருங்க. நான் வேகமா போறதுனால கொஞ்சம் நீங்க எப்படி புரிஞ்சுக்கொள்ளுங்க தெரியல, கொஞ்சம் என்ன கவனமா பாக்கணுங்க. நான் சொல்ற வசனத்தை பாருங்க. இந்த ஆதியாகமம் 31ஆம் அதிகாரத்துல யாக்கோபு கிட்டத்தட்ட 7 வருஷம் முதல் மனைவிக்காக, 2வது வருஷம் 7 வருஷம் 2வது மனைவிக்காக, இன்னும் சில ஆண்டுகள் அவன் வேலை செய்து கொண்டே இருக்கிறான். இவ பாருங்க, யாக்கோபடி எல்லா உழைப்பையும் எடுத்துக்கொள்றாங்க. இப்ப பேசிக்கொள்றாங்க, இந்த யாக்கோபு பாரு நம்ம ஆசீர்வாதம் எல்லாத்தையும் எடுத்துக்கொள்கிறான். இப்ப யாக்கோபு மனைவிட சொல்றான், இங்க பாரு, உங்க அப்பா முகம் நேத்து மாதிரி இல்லவே இல்லை, அவருடைய முகம் வேறுபட்டுடுச்சு. இப்ப கர்த்தர் என் கூட என்னோட கர்த்தர் என்ன சொல்றாரு, உன் தகப்பன் வீட்டுக்கு நீ திரும்பி போயிடு, நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன், உன்னை பெரிய ஜாதி ஆக்குறேன். சில நேரத்துல பாருங்களேன், கர்த்தர் சில சூழ்நிலையில உங்களை நடத்தும் போது எப்படி தெரியுமா இருக்கும்? சில இடத்துல அப்படியே வைப்பார் ஆண்டவர். நல்ல கவனம், சில இடத்துல வைப்பாரு. ஏன் தெரியுமா வைப்பாரு? நீ அங்க அடிமையா இருப்ப, உன்னை மட்டமா பேசுவாங்க, உன்னை நிந்திப்பாங்க, நீ எல்லாத்தையும் ஆகாத போன இருப்ப, நீ பார்ப்பதற்கு எதுவும் ஆகாத போய் எல்லாம் தள்ளப்பட்ட சூழ்நிலை ஒரு காலம் வரைக்கும் ஆண்டு வைப்பார். யாக்கோப்பை ஆண்டவர் அப்படியே 21 வருடங்கள் ஆண்டவர் வைத்தார். கவனமா கேளுங்க. ஆனா நாட்கள் வரும்போது ஆண்டவர் சொல்றார், யாக்கோபே, இனியும் இந்த இடத்துல நீ இருக்காத, நீ உன் தகப்பன் வீட்டுக்கு நீ போ, நான் உன்னை ஆசீர்வதிக்க போகிறேன்.
நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். தெரியுமா, சில நேரத்தை ஆண்டவர் சொல்லும் போது விட்டு வரும்போது ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதிப்பார், நம்ம இதை தேற்றுவார். நான் உன்னை பெரிய ஜாதி ஆக்குறேன். சில நேரங்கள்ல நம்ம சிறுமைப்படும் பொழுது, நம்ம கை வெறுமையா இருக்கும் பொழுது, ஒன்றுமே இல்லாம ஆண்டவர் சொல்லுவார், நீ திருப்பி உன் தகப்பன் வீட்டுக்கு போ, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். ஏன் தெரியுமா, யாக்கோப்பு வெறுங்கையா போகும்போது ஆண்டவர் சொன்னார், நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை நான் கைவிடுவதே இல்லை. ஆனா யாக்கோப்புடைய வாழ்க்கையில 31ஆம் அதிகாரத்துல வரும் ஒண்ணுமே கிடையாது, ஒண்ணுமே இல்ல. அப்ப ஆண்டவர் சொல்றார், நீ திரும்பி போ. ஏன் தெரியுமா, நான் உனக்கு சொன்னேன்ல, நான் உனக்கு சொன்னல, உனக்கு சொன்னதை செய்து முடிக்க கைவிட மாட்டேன் சொன்னல. எப்படி வெறுங்கையா போற? 2 பரிவாரங்களோட ஆசீர்வாதங்களோடு நீ மாற வேண்டும், நீ மாற வேண்டும். நான் சொல்லுங்க பாருங்க, நீ ஏழ்மையா இருப்பது கர்த்தருடைய விருப்பம் கிடையாது. நீ தரித்திரத்துல வாழ்வது தேவனுடைய சித்தம் அல்ல. நீ சமாதானமான வாழ்க்கையில வாழ்வது தேவனுடைய சித்தம் அல்ல. நீ ஆசீர்வாதமும் சந்தோஷமும் நிறைவா இருப்பதை கர்த்தருடைய ஆயத்தில் தேவ திட்டமா இருக்கிறது. ஒரு ஆமென் சொல்லுங்களேன், ஒரு ஆமென் சொல்லுங்களேன், ஒரு ஆமென் சொல்லுங்களேன். நான் சொல்லுகிறேன் பாருங்க, உங்களுக்குள்ள எப்பவுமே நான் சொல்லுவாங்க, கிறிஸ்தவத்துக்குள்ள வந்தாலே பாடு உபத்திரம். உண்மைதான், உபத்திரம் எல்லாமே இருக்கும் தான். ஆனா சில காலகட்டத்துக்கு கர்த்தர் நம்ம ஆசீர்வதிக்க ஆரம்பிப்பார், நம்மளை உயர்த்த ஆரம்பிப்பார். ஏந்தமா, புழுதியில் இருந்து அவர் குப்பையிலிருந்து என்னை எடுத்து ராஜாக்களோடு என்னை அமர பண்ணுவார், ராஜாக்களோடு என்னை அமர பண்ணுவார். அப்படின்னு தெரியுமா, ராஜாக்கள் தெரியுமா, எந்த ஆபீசர், எந்த கலெக்டர், எந்த உயர் அதிகாரிங்க ஒரு காலத்துல நம்மளாம் கிட்ட போகமா இருக்கும். சில நேரங்கள்ல நம்ம நிக்கமோ தெரியும், பெரிய பெரிய ஆள் பக்கத்துல நிக்கிற அளவுக்கு ஆண்டு நம்மளை உயர்த்தி வைப்பார், நமக்கு தெரியாது எப்படி. இதுதான் ஆண்டவர் சொல்லுறா, குப்பையிலிருந்து ஒண்ணு எடுக்கிறேன், குப்பையிலிருந்து ஒண்ணு எடுக்கிறேன். இன்று வாழ்க்கையில ஏதோ வாழ்றது போலவே இருக்கும், ஏதோ சுத்தி சுத்தி 4 இடத்துல வர்றது போலவே வாழ்க்கை, வீடு. நான் நிஜமா சொல்றேன் பாருங்க, அப்பா சிம்பிளா சொல்லிட்டாரு. போன வருஷம் டிசம்பர்ல மழை வரும்போதெல்லாம் என் ஒய்ஃப் கிட்டத்தட்ட 6 மாதமும் 7 மாதம் பிரெக்னெண்டா இருக்கிறாங்க. அப்போ அந்த சூழ்நிலை மழை, இது வரைக்கும் தண்ணி வீட்டுக்குள்ள வந்துருச்சு, எல்லாம் ஷோப்பா, எல்லாம் எங்க எல்லா பொருளும் சேதமாயிடுச்சு. முடிஞ்ச அளவுக்கு எந்தெந்த ஃபைல் எல்லாம் மேல வைக்க வச்சோம், ஆனா ஏறினே இருக்கு தண்ணி. நான் அவங்க கொசு கடியில சாப்பாடு இல்லாம அப்படியே நாங்க இருக்கும் போது பக்கத்துல இருக்கிறவங்க ஆண்டவர் உதவி செஞ்சார், அவங்க மூலயமா அவங்க உதவி செஞ்சாங்க சில ஆனாலும் அவங்களுக்கு தெரியுமா, அந்த நைட்டு ஃபுல்லா அந்த மேலேயே வெளியே நாங்க அந்த பால்கனில பார்த்த கொசு கடி அப்படியே பத்து நின்னோம். அப்படியே பிரெக்னெண்டா இருக்கிறாப்புல எல்லாம் நாங்க ரொம்ப கஷ்டப்பட்டோம். ஏன்னா மழை தண்ணி ஏறுது, அப்படியே நோவா பார்த்த மாதிரி எட்டி 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 பார்ப்போம். ஏன் தெரியுமா, தண்ணி ஏறிச்சுன்னா ஃபைல், எல்லா பொருளும், எலக்ட்ரானிக்ஸ் எல்லாம் முழுகிடும். ஏன்னா ஏற்கனவே ஒரு முறை அப்படிதான் ஆச்சு. அப்படியே எனக்கு கண்ணில் என்ன பண்றதுன்னு தெரியல. ஆண்டவரே, ஒருவேளை நான் வேலைக்கு போயிருந்தேன்னா, எங்க அப்பா சம்பாதிது நான் எதுனா உதவி செஞ்சதுன்னா, ஒரு லோனு போட்டு வீடு வாங்க முடியும், ரொம்ப ஒரு மாதிரி உடைக்கப்பட்டேன். ஆனா அந்த நேரத்துல எங்க அம்மா தீர்மானம் எடுத்தோம், என்ன தெரியுமா, இது வரைக்கும் இந்த 15-16 வருடங்கள் நம்ம அந்த வாடகை வீட்லயே வாழ்ந்துட்டோம். இனி இந்த 7 வீடு நம்ம 6 வீடு மாறிட்டோம். இந்த 7வது வீடு ஒண்ணு மாறணும்னா அது புது வீடு தான் போன சொல்லுமா. நான் சொல்லட்டுமா, எங்க பார்வைக்கு அது ஆச்சரியமா எப்படி நடக்கும். ஏன் தெரியுமா, போன வருஷம் பெரிய தேவைகள், பிரெக்னெண்டா இருந்தாங்க, அந்த தேவையை நாங்க பார்க்கணும். ஸ்ரீமந்த நடத்தும் தேவை அதிகமா இருந்தது, எல்லாமே இருந்து. எப்படி நடக்கும், எப்படி நடக்கும், எப்படி நடக்கும் நான் சொல்லட்டுமா, கர்த்தர் அற்புதமாய் ஆச்சரியமாய் ஒரு வீடை ஆண்டவர் தந்தார், ஆசீர்வாதமா தந்தார். நேற்று தினத்துல மழை பெய்யும் போது நான் பாக்குறேன், ஏதோ சவுண்ட் ப்ரூஃப் போட்ட மாதிரி எங்க வீட்டை சுத்திலும் மழை பெய்யுதுன்னு தெரியல. அப்பதான் நினைச்சு பார்த்தேன், கர்த்தர் விஸ்தாரமான ஒரு வீட்டுல மழையே பெய்யல, எவ்வளவு பெஞ்சா ஒரு சொட்டு கூட தண்ணி நிக்காத அளவுக்கு. அப்ப சொல்றேன், எவ்வளவு கர்த்தர் நல்லவரா இருக்கிறா, எவ்வளவு கர்த்தர் நல்லவரா இருக்கிறா. நான் சொல்லுகிறேன், சில நேரங்கள் ஆண்டு அப்படிலாம் அனுமதிப்பாரு, நாம அப்படியே அனுமதிப்பாரு. எல்லாம் நெருக்கத்துல அறதான், நெருக்கத்துல இருக்கும் போது நான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், அவர் என்னை விசாலத்துல கொண்டு போய் விடுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் சொல்லுகிறேன், உன் சூழ்நிலை மாறும், உன் சூழ்நிலை மாறும். நினைக்காத 11 மாசம் முடிஞ்ச பாச சும்மா சொல்றாரு, 12ஆம் மாசத்துல என்ன நடக்கும் நான் சொல்லட்டுமா, ஆண்டவர் ஒரு நிமிடம் போதும், ஒரு நேரம் போதும், ஒரு வேலை போதும், வாழ்க்கை டேர்னிங் பாயிண்ட் கொண்டு வர. நான் சொல்லட்டுமா, ஒரு அற்புதத்தை எதிர்பார்ப்பீங்க, சடுதியிலே ஆண்டவர் செய்ய முடியும். ஒரு லெட்டர் வந்துன்னா வாழ்க்கையே மாறிடும், ஒரு தேவை வந்ததுன்னா வாழ்க்கைய தேவையில சந்திக்கப்படும், ஒரு தொடுதல் வந்தா ஒரு சுகமாக்கிடுவாரு, ஒரு காரியம் நடந்தா குடும்பத்தை சமாதானம் நடந்துரும். ஒரே ஒரு காரியம் தான் நடக்கணும், அவரால் இது ஆகும். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்லுகிறார், திரும்பி போ, திரும்பி போ. நான் சொல்லுகிறேன் பாருங்க, எந்த காரியத்தை விட்டுட்டு பல நாட்கள் செய்யாம இருக்கிற, தீர்க்கதரிசனமா சொல்றேன், எந்த காரியத்தை ரொம்ப நாளா விட்டுட்டு அதை செய்யாம இருக்கிறீங்களோ மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணுங்க,
மறுபடியும் செய்ய ஆரம்பிங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக, கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்துவாராக. எந்த ஒரு காரியம் வாழ்க்கையை விட்டு விலகி போனதுன்னு நினைக்கிறீங்களோ, கர்த்தர் சொல்லுகிறார், உன்னை மறுபடியும் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். உன் 2 பரிவாரங்கள்ல 1000 பரிவாரங்களா உன்னை நான் ஆசீர்வதிக்க போகிற தேவனா இருக்கிறேன். அல்லேலூயா. நான் சொல்லுகிறேன் பாருங்க, இந்த வருஷத்தை முடிக்கும் போது அந்த வாக்குத்தத்தம் என் வாழ்க்கையில் இல்ல, ஒவ்வொருடைய வாழ்க்கையிலே வரும். நான் உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன், நான் உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன். நான் விசுவாசிக்கிறேன். நியூ இயர் சர்வீஸ்ல எல்லாம் சாட்சி சொல்லணும். என்னை கர்த்தர் அதிசயங்களை காண பண்ணினார். என்னை கர்த்தர் அதிசயங்களை காண பண்ண. எப்படி நடந்தது? கர்த்தராலே நடந்தது. அதான் கர்த்தர் பேசிக் கொண்டிருக்கிறார். நீ உடைந்து தானே வந்திருக்கிற, சோர்ந்து போய் தானே வந்திருக்கிற, எதிர்பார்த்து தானே வந்திருக்கிற. எப்படி நடங்க? ஆண்டவர் சொல்றாரு, வாக்கு தத்தங்கள் அவனுக்கு தந்து கொண்டிருக்கிறேன். இது வார்த்தையினால் அல்ல, கரங்களினால் செய்து முடிக்கும்படியாக. ஹல்லேலூயா. முதல் காரியம், ஆத்துமா எப்படி தர வாக்கு தத்தங்களை தந்து தேற்றுகிறார். 2வது காரியம் நான் உங்களோட பேசும்படி ஆசைப்படுகிறேன். என்னோட எடுத்துக்கொள்ளுங்க. நியாயாதிபதிகள் 6ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். நியாயாதிபதிகள் 6ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை எடுத்து வாசிங்க பார்க்கலாம். கர்த்தர் கிதியோன் அவரை நோக்கி, கர்த்தர் எங்களோடு இருந்தார், போதும். இந்த இடத்துல பாருங்க, 2வது ஆண்டவர் ஆத்மா எப்படி தேத்துறாருன்னா, இங்க பாருங்களேன், அவரே உனக்கு பலன் தந்து அவர் நடத்துவார். ஹல்லேலூயா. நீங்க பாருங்க, இந்த சப்ஜெக்ட் ரொம்ப எனக்கு பிடிச்ச சப்ஜெக்ட். இதை எடுக்கும் போது எனக்கு ரொம்ப எனக்கே பிரியமா இருந்தது. எப்படி தெரியுமா? கிட்டத்தட்ட கிதியோன்னு நம்மளும் எல்லாரும் ஒண்ணு. எப்படி நான் சொல்றேன் பாருங்க, அங்க ஒரு பக்கம் யுத்தம் பயங்கரமா நடக்குது. இவன் நடனா ஓரத்துல போய் உட்காந்து அவன் வேலையை பார்த்துன்னுக்குறான். ஆனா ரட்சிக்க போகிறவனே அவன் தான். அப்ப தேவதூதன் சொல்றான், கிதியோனே நீ என்ன பண்ற, நீ என்ன செய்யற, கர்த்தர் கூட இருக்கிறாரு, நீ ஒரு பராக்கிரமசாலி. அவன் என்னமா சொல்றான்? இந்த வாசித்த கொஞ்சம் கவனமா கேளுங்க. இதை மட்டும் நான் சொல்லி முடிச்சிடுறேன், கொஞ்சம் பாருங்களேன். அவன் சொல்ற காரியம், கர்த்தர் எங்களோடு இருந்தா நேரிட காரியம் என்ன? எகிப்தில் நடந்த அற்புதங்கள் எல்லாம் இப்ப எங்க? கர்த்தர் ஏன் எங்களை கைவிட்டீங்க? எதுக்கு எங்க மீதியான் கையில ஒப்பு கொடுத்தீங்க? இந்த கேள்வி இருக்குது பாருங்க. இது வராம ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை இருக்கவே இருக்காது. நான் சொல்றேன், நீ உண்மையா ஆண்டவரை நம்பனா நிஜமா கேள்வி வரும் உனக்கு. சில பேர் பாருங்க, கேள்வியும் வராது, பதிலும் வராது, எதுவும் வராது. அதெல்லாம் என்ன கேட்டகரின்னே தெரியல. அந்த லிஸ்ட்லே இல்லாத மாதிரி இருப்போம். சில பேரோட வாழ்க்கை அப்படி கிடையாது. ஒரு வெறி இருக்கும். என்ன வெறி தெரியுமா? கர்த்தர் ஏன் எனக்கு ஜெபம் பதில் அளிக்கல, கர்த்தர் ஏன் செய்யல. நானே சில பேர் நம்ம சபையில பாத்துக்கிறேன். சிஸ்டர் பாஸ்டிங் பிரேயர் வாங்கினா சொல்றது, ஜெபம் பண்ண என்ன நடந்தது, ஆண்டவர் தேன என்ன நடந்தது, ஜெபம் பண்ண என்ன செய்தார் ஆண்டவர். நான் சொல்லட்டுமா, அநேகர் இந்த வருஷத்துல இந்த கேள்வி நீங்க ஆண்டுதான் கேட்டிருப்பீங்க, உங்களுக்குள்ளே கேட்டிருப்பீங்க. என்ன தெரியுமா? நான் ஜெபம் பண்ண, சர்ச்சுக்கு வரேன், காணிக்கை கொடுக்குறேன், தசமம் கொடுக்குறேன், கர்த்தர் ஏன் குடும்பத்துல செய்யல, அப்புறம் ஏன் இது என் வாழ்க்கையில் இந்த நிந்தன, ஏன் இந்த பலவீனம், ஏன் இந்த போராட்டம், ஏன் இந்த காரியம்? இதே காரியத்தை தான் கிதியோனுடைய வாழ்க்கையில இருந்தது. அவன் ஆத்துமா கலங்கி இருந்தது. கர்த்தர் தேவதூதனே பேசுறான், கிதியோனே நீ என்ன செய்யற? அவன் சொல்றான், ஏன் என்னை கைவிட்டீங்க, ஏன் ஒப்பு கொடுத்தீங்க, உங்களுடைய செய்யக்கூடிய அற்புதம் எங்க, உமால செய்யக்கூடிய அற்புதம் எங்க? இந்த 11 மாசம் கடந்து வந்துட்டு இந்த 1ஆம் தேதி வார்த்தை சில பேர் எடுத்துமா கேக்குறீங்க. நான் எல்லாமே செய்யறேன், ஜெபிக்கிறேன், எல்லாம் செய்யறேன். கர்த்தரால் நடக்க வேண்டிய அற்புதம் எங்க? உங்க வாழ்க்கையில் நடந்தது. என் வாழ்க்கையில் நடக்க வேண்டிய அற்புதம் எங்க? என் வாழ்க்கையில காண வேண்டிய அதிசயம் எங்க? என் வாழ்க்கையில் காண ரட்சிப்பு. கர்த்தர் சொல்லுகிறார், கலங்காதே, கலங்காதே. 14ஆம் வசனத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார், கிதியோனே நீ இருக்கின்ற பலத்தோட போ, உன்னை அனுப்புகிறது நான் அல்லவா, நான் அல்லவா. மீதியான் கையில உன்னை ஒப்பு கொடுக்காதபடி நீ அவர்களை ரட்சிப்பாய். அல்லேலூயா. நான் சொல்லுகிறேன், கர்த்தர் உன்னை சொல்லுகிறார், நீ இருக்கின்ற பலத்தோட நீ போ, நீ இப்போ போ. இந்த 11-12 மாசத்துக்குள்ள உள்ள போகும். ஆண்டவர் சொல்லுகிறார், நீ ஏன் புலம்புற, புலம்பாத. நான் சொல்லுகிறேன், இந்த புலம்புற காரியம் நான் சொல்றேன் பாருங்க, ஆசீர்வாதத்துக்கு முதல் எதிரி என்ன தெரியுமா? புலம்புற விஷயம் தான். நான் சொல்லுகிறேன், நடக்குதோ நடக்கலையோ என்னைக்குமே கர்த்தரை புலம்பிடாதீங்க. வாழ்க்கையில இஸ்ரவேல் ஜனங்க வாழ்க்கையில காணான சுதந்திரிக்காத ஒரே ஒரு காரணத்தமா இந்த புலம்பல் தான். எப்போ முறுமுறுப்பு, முறுமுறுப்பு ஆண்டவர் பிடிக்கவே பிடிக்காது.
ஒரு அற்புதத்தை உங்க வாழ்க்கையில காண சொல்றேன். நான் சொல்றேன் பாருங்க, நீங்க கொஞ்சம் கிறிஸ்தவங்களா இருங்க, பரிபூர்ண கிறிஸ்தவனா இருங்க, அந்நிய பாஷை பேசுற கிறிஸ்தவனா இருங்க, அந்நிய பாஷை பேசாத கிறிஸ்தவனா இருங்க, யார வேணா இருந்துங்க. நான் சொல்றேன், எனக்குமே வாழ்க்கையில முறுமுறுக்காதீங்க. எப்பவுமே ஆண்டவர் நன்றி சொல்லிருங்க. ஒரு ஊழியக்காரு ஒவ்வொரு 5 நிமிடத்தை தேங்க்யூ ஜீசஸ் சொல்லினே இருப்பாராம். அவருக்கு வாழ்க்கையில கஷ்டம் வரமான என்ன தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ் சொல்லுவார். ஏன் தெரியுமா? ஆண்டவர் சித்தம் இல்லாம என்னை ஆண்டவர் இங்க வைக்க மாட்டாரு. அப்ப தேங்க்யூ ஜீசஸ், நன்றி ஆண்டவரே. நம்ம அப்படி கிடையாது. நான் சொல்றேன் பாருங்க, நல்ல வார்த்தையை கேட்டு வெளியே போகும்போது உடனே முறுமுறுக்குது. சமாதானம் இல்லாத ஒரு வாழ்க்கை. சபைக்கு போய் என்ன காரியம் நடந்தது? இத வீட்டுல உங்களை பார்த்து சில பேர் சொல்லியிருப்பாங்க. சொல்லட்டுமா? இந்த கிறிஸ்தவ வாழ்க்கையில ஜெபிக்கிறவங்கள வார்த்தையினால உடைக்கிற ஒரு விஷயம் என்ன தெரியுமா? நம்ம வீட்டுல இருக்கிற ஆணா இருக்கட்டும் பெண்ணா இருக்கட்டும், யாரோ கேட்கும் போது நீ ஆண்டு தேடுறல, உன் ஆண்டு உனக்கு என்ன செஞ்சாரு? ஜெபிக்கிறிய வாழ்க்கையில ஏன் நீ இப்படி இருக்கிற? ஏன் வாழ்க்கையில தண்டமா இருக்கிற? வாழ்க்கை என்ன ஆசீர்வாதத்தை கண்ட? ஏன் இப்படி இருக்கிற? அந்த நேரத்தை நம்மளுக்கு ஒரு கோவம் வரும் பாருங்க ஆண்டவர் மேல. ஆண்டவரே, இந்த ஒரு காரியத்துல தான் நான் உங்களை ஜெபித்து கொண்டிருக்கிறேன், ஏன் வாழ்க்கை செய்ய மாட்டேங்கிறீங்க? இப்படி இருதயத்துல கதைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார். இப்போது நான் சொல்லுகிறேன், இருக்கின்ற பலத்தோட நீ போ, உன்னை அனுப்புறது நான் அல்லவா, உனக்கு நான் ஜெயத்தை தரேன், உனக்கு நான் ஜெயத்தை. அன்பு என்ன தெரியுமா? இந்த 12 மாசத்துல ஆண்டவர் சொல்றார், நீ போ, காரியத்தை வாய்க்க பண்ணுவேன், காரியத்தை வாய்க்க பண்ணுவேன், நீ வெற்றியோட நீ போ, உனக்கு கர்த்தர் இருக்கின்ற பலத்தோடு உன்னை அனுப்புகிற தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. 3வது காரியம் ஆண்டவர் செய்கிற காரியம். முதல் காரியம், வாக்குத்தத்தங்களை தந்து ஆண்டவர் இருதயத்தை தேற்றி நடத்துகிற தேவனாய் இருக்கிறார். 2வது காரியத்தை நான் சொல்றேன், பலம் தந்து ஆத்மாவை தேற்றி ஆண்டவர் வெற்றியை தருகிற தேவனாய் இருக்கிறார். 3வது காரியம் என்னோட எடுத்து வாசிங்க. மார்க் எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். 34 வாசிங்க பார்க்கலாம், நேரம் இல்லை. 34 வாசிங்க. மார்க் 14ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம். அப்பொழுது அவர், என் ஆத்துமா மரணத்துக்கு ஏதுவாக துக்கம் கொண்டாடுகிறது, நீ இங்கே தங்கியிரு, வீழ்த்திருங்க என்று சொல்லி அப்புறம் போய் தரையில விழுந்து அந்த வேலை தம்மை விட்டு நீங்கும்படி போக கூடுமானால், அப்பா பிதாவே, எல்லாம் உம்மாலே கூடும், இங்க பாருங்க, ஆண்ட 3வது காரியம் எப்படி ஆத்மாவை தேற்றாருன்னா, அவ சித்தத்துக்கு உன்னை ஒப்பு கூட செய்ய வைத்து உன்னை ஆண்டவர் மகிமையில நடத்துவார். எப்படி தெரியுமா? இந்த காலத்தை மட்டும் நான் சொல்லி முடிச்சார, கொஞ்சம் கவனமா கேளுங்க, கொஞ்சம் கவனமா கேளுங்க. பைபிள் திருப்பத்து அங்கங்க இதை மட்டும், இந்த சப்ஜெக்ட் மட்டும் கொஞ்சம் திருவிந்து எடுக்க போறோம். அதனால இந்த சப்ஜெக்ட் மட்டும் கொஞ்சம் கவனமா கேளுங்க, நான் முடிச்சிடுறேன். இது ரொம்ப அருமையான ஒரு சப்ஜெக்ட். என்ன தெரியுமா? நீங்க பாருங்க, வசனம் சொல்லுகிறது, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து முகங்கொப்புற விழுந்துட்டாரா. 2 காரியத்துக்காக ஆண்டவத்துல கெஞ்சினாரா. என்ன தெரியுமா? அந்த வேலை, அந்த பாத்திரம் நீங்க கூடுமானால் நீங்கட்டும், ஆகிலும் என் சித்தம் அல்ல உன் சித்தத்தின்படியே சொல்லி வசனம் சொல்லுகிறது. 34 இங்க பாருங்க, அவருடைய ஆத்மா மரணத்துக்கு ஏதுவா வேதனைப்பட ஆரம்பிச்சுச்சான், துக்கம் கொண்டாட ஆரம்பிச்சுச்சான். அப்படின்னா பாருங்களேன், என்னன்னா நமக்கு என்ன பிரச்சனை இருக்குதோ ஆண்டவராக இயேசு கிறிஸ்துக்கும் அதுக்கு இருந்தது. சில பேர் சொல்லுவாங்க, கடவுளுக்கு என்னையா தெரியும், கடவுளுக்கு என்ன தெரியும்? நான் சொல்லட்டுமா? இந்த உலகத்துல ஒரு கடவுள் உன்னை போலவே உன் சூழ்நிலையை அறியும்படியாதான் மனுஷ ரூபத்துல அவர் வந்தார். உனக்கு குத்துனா ரத்தம் வருதுன்னா அவருக்கு ரத்தம் வந்துச்சு. நான் சொல்லுவாங்க சில பேர், இயேசு மத்த கடவுளை காட்டுல என்னங்க ஸ்பெஷல்? இயேசு மத்த கடவுளை காட்டு. நான் சொல்லட்டுமா? எந்த கடவுளுக்கும் குத்துனா ரத்தம் வந்த போது வியாகுலப்படல. என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான் அவரை குத்தின பொழுதும் அவருக்கு ரத்தம் வந்தது. அவர் முட்டியிடப்பட்ட போது வேதனை அடைந்தாரு, அவர் கல்வாரி ரத்தம் சிந்தினாரு. அவர் நம்ம எப்படி ஒரு காயத்தை குறிச்சு பயப்படமோ அவரும் பயந்தார். என்னதுமா பயந்தாரு? அவர் ஆத்மா மரணத்துக்கு ஏதுவாக வியாகுலப்பட ஆரம்பிச்சுச்சான். சில நேரத்துல பாருங்களேன், இந்த நிலைமை யாருக்கு தான் வரும்? நான் சொல்றேன், தப்பா எடுத்துக்காதீங்க. சடனா சில பேருடைய வாழ்க்கையில சில காரியம் தலைமையில வந்துடும். எப்படி தெரியுமா சொல்லட்டுமா? நல்லா சொல்றேன் பாருங்க, எல்லாருக்கும் எல்லாருமேலையும் வாழ்க்கை வராது. மறுபடியும் சொல்றேன், எல்லாருமேலையும் சொல்லுங்க, என்னோட சொல்லுங்க, எல்லாருக்கும் எல்லாருமேலையும். ஏன் தெரியுமா? நான் இந்த கஷ்டம்லாம் சில நேரத்துல படும்போது நான் நினைச்சிருக்கிறேன், ஒருவேளை எங்க அப்பா கவர்மெண்ட்ல வேலை செய்யறவங்க மாதிரி
சில காரியங்கள்லாம் செஞ்சு நல்ல வீடெல்லாம் நல்ல வசதியா இருந்தா இந்த பொருளாதாரம் எங்க வாழ்க்கையில இல்லடா, நல்ல ஆசீர்வாதமா நிறைய நேரத்தை நினைச்சுக்கிறேன். அது போல இங்க நல்லா பாருங்களேன், சில பேர் பெண்களுக்கும் நான் சொல்லுவேன், இந்த வார்த்தை நல்ல கனெக்ட் ஆகும். உங்க வாழ்க்கையில மத்த பெண்களை பார்க்கும் போது, ஒரு ஆணும் பெண்ணும் சந்தோஷமா இருக்கும் போது நீங்க ஃபீல் பண்ணுவீங்க, என் வாழ்க்கையில இப்பேற்பட்ட ஹஸ்பண்ட் இல்லாம போயிட்டாங்க, இப்பேற்பட்ட பொருளாதாரம் நிறைந்த ஹஸ்பண்ட் இல்லாம போயிட்டாங்க, எனக்கு இப்படி அன்பா பேசுற கணவர் இல்லாம போயிட்டாங்க, எனக்கு இப்பேற்பட்ட வாழ்க்கை துணை மனைவிங்க நினைப்பாங்க, எனக்கு இப்பேற்பட்ட இல்ல அவங்க நினைப்பாங்க எனக்கு இப்பேற்பட்ட மனைவி இல்லாம போயிடுச்சு. சில பேர் நினைப்பாங்க, நான் வாழ்க்கையில கஷ்டப்பட்டவன் இப்படி வந்த வீடும் இப்படி வறுமையில இருக்கிறோம், தரித்திரத்துல இருக்கிறோம், மத்தவங்களும் ஜாலியா இருக்கு. நான் சொல்றேன் பாருங்களேன், எல்லாருடைய வாழ்க்கை எல்லாரும் மாதிரியே இருக்காது. சில பேர் நீங்க பொருளாதாரத்துல பார்க்கும் போது ஏற்றம் வரும், என் வாழ்க்கை ஏன் இப்படி இல்ல. குறிப்பா நான் சொல்லட்டுமா, நல்ல தகப்ப நல்ல சந்தோஷமா இருப்பாங்க, திடீர்னு சடனா ஒரு காரியம் நடக்கும், மொத்த பொறுப்பு ஒரு ஆண் மேல வந்துடும். அவனுக்கு அந்த இறப்ப காட்டிலும் நினைக்கிற ஒரே காரியம், இந்த காரியத்தை நான் எப்படி நான் செய்ய போறேன், இந்த காரியத்தை நான் எப்படி பண்ண போறேன், அதுதான் அவனுக்கு ரொம்ப வேதனையா இருக்கும். சில நேரத்தில் இழப்ப காட்டிலும் இழப்பு நிமித்தமாய் வந்த பொறுப்பு தன்னை ரொம்ப பாதிக்கும். வாழ்க்கையில அப்படிதான் உங்க வாழ்க்கையில சில காரியம் உங்க வாழ்க்கையில சொல்றேன் பாருங்களேன், சரியா ஒரு ஹஸ்பண்ட் உங்க வாழ்க்கையில இல்லைன்னு வச்சுங்களேன், நீங்க தான் போராடணும், நீங்க தான் எல்லா காரியத்தையும் செய்யணும். அந்த பொறுப்பு உங்க வாழ்க்கையில வரும்போது எடுத்துமா இருக்கும், ஒரு பார் அதிகமா இருக்கும். அப்ப என்ன நினைப்பீங்க, ஆண்டவரே என் வாழ்க்கையில இந்த பாத்திரம் ஏன் நீங்கல, ஏன் இந்த பிரச்சனை நீங்கல, இந்த வேலை கொஞ்சம் மாறணும். ஏன் தெரியுமா அந்த வேலையை ஆண்டவர் சொல்ல, கொஞ்சம் கவனமா கேளுங்க. வேலை என்பது என்ன தெரியுமா, நேரம். ஆண்டவரே இந்த நேரம் கொஞ்சம் மாற்ற முடியாதா. ரெண்டாவது பாத்திரம், அப்படின்னு தெரியுமா, ஆண்டவர் தன்னை குறிச்சு ரொம்ப கொஞ்சம் கலங்கினாரு, நேரத்தை குறிச்சு கொஞ்சம் கலங்கினார். என்ன தெரியுமா, இந்த நேரத்துல இது நடக்கணுமா ஆண்டவரே, ஆகிலும் சித்த. நான் சொல்லுகிறேன் பாருங்க, வாழ்க்கையில் ரெண்டே விஷயம் தான் உங்களுக்கு ரொம்ப பாதிக்கும். ஒண்ணு என்ன தெரியுமா, ஒண்ணு உன் வாழ்க்கை, ரெண்டாவது இருக்கிற சூழ்நிலையான நேரம் தான். உன் அற்புதம் இந்த நேரத்தை இருந்துச்சுன்னா ரொம்ப சந்தோஷமாயிடுவேன். இல்லைன்னா இந்த வாழ்க்கை ஒண்ணு மாறணும், ஒண்ணு இந்த நேரத்தை நடக்கணும், இல்லைன்னா இந்த வாழ்க்கை இப்படி மாறணும். ஆனா நான் சொல்லட்டுமா, சில நேரத்துல உன் வாழ்க்கையில என்ன நடக்குதுன்னு உனக்கு தெரியாது, என்ன நடக்குதே தெரியாது. இந்த ஆண்டவரா இயேசு கிறிஸ்துவுக்கே தெரியல. நான் நினைச்சு பாருங்க, நான் ஒரு கற்பனை நினைக்கிறேன், ஆண்டவரா இயேசு கிறிஸ்துவ பிதா என்ன பண்ணிருப்பா, நீ போப்பா இந்த உலகத்தை ரட்சிப்பன்னு சொல்லியிருப்பாரு. அங்க போன உடனே எல்லா சூழ்நிலையும் தள்ளும் போது இந்த மனுஷர்களை போலவே அவருக்கு அந்த வேதனை பாடெல்லாம் வருது நினைச்ச உடனே சரீரத்துல அவருக்கும் எல்லாமே வந்திருக்கும். அப்பதான் நினைக்கிறாரு, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கட்டும் ஆண்டவரே, அப்பா நீங்கட்டும், இந்த வேலை நீங்கட்டும் அப்படின்னு தெரியுமா, அவரால் தாங்க முடியல. நான் சொல்லுகிறேன், ஆண்டவர் எந்த ஒரு காரியத்துக்காக அவரை ஆயத்தப்பட்ட தெரியுமா, மகிமைப்படுத்தும்படியாக, மகிமைப்படுத்தும்படியாக. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எங்க மகிமைப்பட்டாரு, அவர் மரித்த பிறகு மூன்றாம் நாள் உயிர்த்தின போது ஆண்டவர் சொல்லுகிறார், எல்லா நாமத்துக்கும் மேலான நாமமாக இவர் உயர்த்தப்படுவாராக. ஹல்லேலூயா. நான் சொல்லிட்டேமா, இனி என்ன சூழ்நிலை கடந்து போறியோ, என்ன வாழ்க்கை இந்த நேரத்தை இந்த காலத்தை நான் கடக்க முடியல நினைக்கிறியோ, இந்த பொறுப்பை நான் எப்படி சுமக்க நினைக்கிறியோ, ஒரு நாள் எல்லாம் அடைந்த பிறகு அது தேவ மகிமையும் வாழ்க்கையில இருக்கும், தேவ மகிமையா வாழ்க்கையில விளங்கும். நான் சொல்லுகிறேன் பாருங்க, இன்னைக்கு எதுவுமே புரியாது, இன்னைக்கு எல்லாம் நீ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி கொண்டிருக்கிற ஆண்டவர் சமூகத்துல நீ ஜெபிக்கிற ஜபமா இருக்கட்டும், தேவ சமூகத்தை காத்திருக்கிற நேரமா இருக்கட்டும், உன்னுடைய ஆண்டவத்தை எதிர்பார்க்கிற காரியமா இருக்கட்டும், ஊழியமா இருக்கட்டும், எதுவா இருக்கட்டும், நான் சொல்லிக்கிறேன் பரிசுத்த ஜீவமா எதுவா இருந்தாலும் நேரம் வரும்போதுதான் தெரியும் கர்த்தர் எதற்காக உன்னை அந்த சித்தத்தை உன்னை நடத்த. இப்ப புரியாது, அந்த சித்தத்தை நீ ஒப்பு கொடுத்து பாரு, தேவ மகிமை வாழ்க்கையில வெளிப்படும். ஹல்லேலூயா. ஒரே ஒரு காரியத்தை சொல்றேன் பாருங்க, ஜபத்துல இந்த காரியத்தை மட்டும் புரிஞ்சு முடிச்சிடுறேன். ஜெபிக்கிற பிறகு சமாதானம் வரலன்னா ஜபத்தை வந்து ஏஞ்சிக்காதீங்க. மறுபடியும் சொல்றேன், ஒரு ஜெபிக்கிறீங்க, ஜபத்துல மட்டும் சமாதானம் வர ஏஞ்சிக்க கூடாது. இன்னைக்கு நிறைய பேர் பண்ற தப்பு என்ன தெரியுமா, நல்லா ஜெபம் பண்றீங்க, ஆண்டவரே இந்த காரியத்தை செய்யுங்கப்பா ஜெபம் பண்றீங்க, ஆனா உங்க இறுதி சமாதானம் வராம நீங்க எப்படிலாம் ஏஞ்சி வரீங்க எனக்கே தெரியல. நீங்க பாருங்க, ஒண்ணு ஜெபிக்கிறீங்கன்னா இறுதியத்துல சமாதானம் வந்தாதான் ஜப அறியட்டுன்னு ஏஞ்சிக்கணும். ஏன் தெரியுமா, ஒண்ணு ஜெபிக்கிற காரியத்துல பதில் வரணும், ஜெபிக்கிற காரியத்துல பதில் வரலையா கர்த்தர் என்ன சொல்றான்னு கேட்கணும். இது எதுவுமே வரலையா உன் சித்தத்துக்கு நான் ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்லிட்டு வாழ்க்கையில ஏஞ்சிருக்கும் போது ஒரு இளைப்பாறுதல் வரணும், ஒரு சமாதானம் வரணும். ஆண்டவர் செஞ்சார், இந்த வேலை மாறணும், இந்த பாத்திரம் மாறணும், ஆகியும் சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்கிறேன். சீசங்க தூங்குறாங்க,
3 வாட்டி எழுதி பாக்குறாரு. 3வது சொல்றாரு, எல்லாம் முடிஞ்சிச்சு, வாங்க போலாம். ஏன் தெரியுமா? அவர் தெரிஞ்சிச்சு. இன்னைக்கு நான் சொல்றேன், நீங்களா ஏன் தெரியுமா இன்னும் இறுதி பட 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 இருக்குது? ஏன் தெரியுமா? ஜெபிச்ச பிறகு இறுதி இளைப்பாறல, உபாசம் பண்ணி இளைப்பாறல. நான் சொல்றேன் பாருங்க, நான் கூட ஜெபம் பண்ண பிறகு என்ன நினைப்பேன், எனக்கு உடனே நடக்கலன்னு வச்சுங்களேன், ஆண்டு ஒன்னே விட்டு நான் கேட்பேன். ஏன் தெரியுமா? இருக்கிற பெரிய ப்ராப்ளம் தெரியுமா? அதிகமா ஜெபம் பண்ணி சோர்ந்து போனவதான் அதிக பேர். இது என்னோட ஏத்துக்கிறீங்கன்னா தெரியல, அதிகமா ஜெபம் பண்ணி சோர்ந்து போனவங்க அதிக பேர். ஏன் தெரியுமா? ஜெபிக்காதவனுக்கு என் பலனுக்குது, என்னால முடியும் நினைப்பான். ஜெபிக்கிறவன் அப்படி கிடையாது. ஜெபத்தினால ஒரு காரியத்தை நடந்தே ஆகணும். நடந்து போராட்டு நடக்காத நேரத்தை சோறு வந்துடும். சில நேரத்தில் ஜெபிக்காம இருக்கிறது நல்ல, அப்படி கிடையாது. நீ ஜெபிக்கிற நேரத்தை ஆண்டு முடிக்கும் போது கேட்கணும், ஆண்டவரே இந்த காரியத்தை நான் ஜெபிக்கிறேன், எனக்கு ஒரு அற்புதம் நடக்கல, ஆனாலும் ஒரு காரியத்தை நான் கேட்கிறேன். நான் ஜெபத்தை விட்டு போகும்போது உன் மேல் விசுவாசம் எனக்கு அதிகமா வரணும், உன் மேல நம்பிக்கை எனக்கு வரணும். அப்பதான் எழுந்திருப்ப சொல்லும் போது நான் சொல்லுகிறேன் பாருங்க, அற்புதம் நடக்கதோ இல்லையோ உன் மகிமையில நீ நடக்க ஆரம்பிப்ப, உன் அதிசயத்தில் நீ நடக்க ஆரம்பிப்ப. ஆனாதான் இயேசுவானவர் அவங்க காட்டி கொடுக்கும் போது ஆண்டவர் சொன்னாரு, நீயோ முத்தத்தினால காட்டி கொடுக்கிற, பரவாயில்ல வாங்க போலாம். ஏன் தெரியுமா? இப்படியாக மறிக்க வேண்டும் என்பது தேவனுடைய சித்தமா இருக்கிறது. நான் சொல்லுகிறேன், தேவ சித்தத்துக்கு நீ ஒப்பு கொடுங்க, குடும்பத்தை ஒப்பு கொடுங்க, தனிப்பட்ட வாழ்க்கை ஒப்பு கொடுங்க. சும்மா இறுதியத்தை கலங்கின்னு இருக்க கூடாது. ஆத்மால சமாதானம், வீட்டுல போய் சண்டை போட்டுக்கிட்டு, வீட்டுல ஒரு பிரச்சனை பண்ணிக்கிட்டு, வாழ்க்கையில எந்த ஒரு காரியத்தையும் எதுவும் செய்ய முடியாம இந்த புலமையிலே இருந்துச்சுங்களேன், எவ்வளவு வார்த்தை கேட்டாலும் இங்க போக தவிர்த்து இங்க போக நான் சொல்லுகிறேன், இந்த 1ஆம் தேதி நான் சொல்லுகிறேன், எல்லா விட்டு தேவ சித்தத்துக்கு ஒப்பு கொடுங்கன்ற. அப்பதான் உனக்கு இறுதி சமாதானம் வரன்ற. வாழ்க்கையில பிரச்சனை இருக்குதா, தேவையா, சமாதானமியா, போராட்டமா, குழப்பமா சொல்றேன், கத்திரத்தை ஒப்பு கொடுத்துட்டு போயினேன்றேன். நானு இந்த பலிப்பீடத்துல வைங்கன்ற, இந்த பலிப்பீடத்தை வச்சு சொல்லுங்க, இத ஜெபிச்சு பார்த்தா அற்புதம் நடக்கல, உங்க சித்தத்துக்கு நான் ஒப்பு கொடுத்துட்டு நான் போயிடுறேன். போகும்போது வெறுமையா போங்க, உன் இல்லாத இருந்தே தெரியணும். இனி இந்த விஷயத்துல நான் போராட மாட்டேன். ஆண்டவர் இடத்துல நான் போராடி பார்த்ததும் அந்த காலம். இப்போ நான் ஆண்டவர் சமூகத்தை விட்டுட்டேன். இன்னைக்கு நீங்க ஜெயத்தை தரும், சந்தோஷமா இரு. அதான் ஆண்டவர் சொல்றான், உன் ஆத்துமாவின் சித்தத்துக்கு நீ ஒப்பு கொடுக்கும் போது உன்னை நான் தேற்றி உன்னை நீதியின் பாதையை நடத்த விரும்புகிறேன். நீங்க என்ன பண்றீங்க தெரியுமா? அந்த நீதியின் பாதையில பார்க்கும் போது லோத்து மாதிரி பாக்குது, செழிப்பா அதுதான் எனக்கு வேணும். நான் சொல்லுகிறேன், செழிப்பா இருக்கிறத பார்க்காது, அது நீதியின் பாதை கிடையாது. லோத்து செழிப்பா இருக்க போனா அது சோதம் குமாரமா மாறிச்சு. ஆபிரகாம் அப்படி கிடையாது, விசுவாசித்தான், தேவனை பற்றி கொண்டான், அவன் கர்த்தரை பின்பற்றின பாதையில் அவன் நடந்தான். அவன் ஆசீர்வாதத்தை நோக்கி போகல, மறுபடியும் சொல்றேன், ஆசீர்வாதத்தை நோக்கி போகல, அவனே ஆசீர்வாதமாய் மாறினான். ஹல்லேலூயா. நான் சொல்றேன், ஆசீர்வாதத்தை தேடி போகாத, நீதான் ஆசீர்வாதமே. You are the blessing. நீதான் ஆசீர்வாதம், நீதான் ஆசீர்வாதம். எனக்கு நினைக்காத, பணம் தேடி போன நினைக்காத, சொல்லு, பணம் கொடுக்கிறவனா என்னை மாற்றுங்கப்பா, பணம் கொடுக்கிறவனா மாற்றுங்க ஆண்டவரே. வியாதியில மறிக்கணும்னு நினைக்காத, வியாதியில சுகந்தரவனா என்னை மாற்றுங்க ஆண்டவரே. கர்த்தரே, என் வாழ்க்கை அநேகர் பரிகாசமா, என் குடும்பத்தை வெளிச்சமா நீங்க மாத்துங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.